இன்னைக்கான எபிசோடு பார்க்கறதுக்கு முன்னால நம்ம ரசிகர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பக்கத்துல ஒரு கர்ச்சீஃப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ஸ் ரொம்ப ரொம்ப எமோஷனலா வேற லெவல்ல சூப்பரா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாவே ஏன் இந்த கதைய இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனா இப்படி ஒரு ஒர்த்தான எபிசோடுக்கு நம்ம ஃபீல் பண்ணதுல தவறே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீன் பார்க்குறப்பவே நம்ம கண்கள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வரதான் செய்யுது. ஒரு தாயா அந்த இடத்துல இருந்து நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபீலிங்ஸ நம்மளால நிச்சயமா உணர முடியுது. எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம குழந்தைய பார்க்குறோம். நம்ம குழந்தை நாம இல்லாம எவ்வளோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி மல்லி நெனைக்கிறப்ப, அத பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் வெண்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியவுமே, இப்ப டாக்டர் வேஷத்துல தான் நம்ம மல்லி உள்ள வராங்க. மல்லிய பார்க்கவுமே வெண்பா பயங்கரமா சந்தோஷமாகறாங்க. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேக்கிரவுண்ட்ல "செங்காந்தலே உனை அல்லவா" அப்படிங்கிற சாங் போடுறாங்க. அந்த சாங் கேட்கிறப்பவே உண்மையாவே நமக்குள்ளேயே கண்ணீர் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட குழந்தைய பார்க்குறப்ப மல்லியோட கண்கள்ல அந்த ஏக்கம் அப்படிங்கிறத ரொம்பவே அழகா பிரதிபலிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம வெண்பாவ நல்ல விதமா காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே, நம்ம வெண்பா இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. அம்மா, பொண்ணு 2 பேருமே ஒரே போல தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 4, 5 குழந்தைகள மல்லி பார்த்திருப்பாங்க. அதுல தன்னோட குழந்தை இல்ல அப்படின்னு சொன்னாலுமே, அந்த குழந்தைகள காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி தீபிகா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த குழந்தைகள காப்பாத்தியிருப்பாங்க. அதே வேலைய தான் நம்ம வெண்பாவும் செய்றாங்க. நான் மட்டும் தப்பிச்சது வந்து எனக்கு சந்தோஷம் இல்ல. என் கூட இன்னும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களையும் நீங்க காப்பாத்துனா தான் நான் ஹேப்பியா இருப்பேன் அப்படிங்கிற மாரி அந்த போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அந்த போலீஸுமே நிச்சயமா நான் காப்பாத்திர்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாருங்க 2 பேரும் எப்படி ஒரே போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப கார்ல மல்லி, வெண்பா 2 பேருமே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம டாடாவுக்கு கால் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரி தான் வீடியோ கால் பண்றாங்க. வீடியோ கால்ல வெண்பாவ பார்க்கவுமே விஜியோட எமோஷனும் ரொம்பவே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. தன்னோட குழந்தைய ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்குறோம் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம் கண் கலங்கிட்டு இருந்தாங்க. இன்னும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க. அந்த விஷயத்த இப்ப மல்லி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா விஜய் பயங்கரமா சந்தோஷமாவாங்க. வெண்பாவுமே பயங்கர ஹேப்பியா இருப்பாங்க. வெண்பா இல்ல அப்படிங்கிறதால தான் விஜய் டென்ஷன்ல இருந்தாங்க. இப்ப வெண்பா பக்கத்துல இருக்கிறப்ப மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 2 பேருமே தாங்குன்னு தாங்க போறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வென்ஸ் நிச்சயமா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம்.